சில ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யாமல் இருந்ததால் ஏரிகள், குளங்கள் வற்றத் துவங்கியது. விவசாய நிலங்களில் விரிசல் விட்டு வெடிக்கத் துவங்கியது. விவசாய நிலங்களில் பயிர்கள், செடி கொடிகள் வாடத் துவங்கியது. மரங்களின் இலைகள் உதிரத் துவங்கியது. நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. மக்கள் பசியில் வாடினர். உணவு இல்லாமல் அவர்கள் தவித்தனர். ஆனால் விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களின் மூலம் சேமித்த காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற பொருட்களை பண்ட பரிமாற்றம் முறையில் தங்களுக்குள் பொருட்களை மாற்றிக்கொண்டு அவற்றை வைத்து உணவை உண்டு வாழ்ந்து வந்தனர். அந்த பஞ்சத்தில் விவசாயம் செய்யாதவர்கள், விவசாயிகளுக்கு ஆதரவாக இல்லாதவர்கள், விவசாயிகள் கஷ்டப்பட்டபோது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் உணவு இல்லாமல் தவித்தனர். அவர்களிடம் நிறைய பணம் இருந்தது, ஆனால் உணவை வாங்க முடியவில்லை. ஏனெனில் பண்ட பரிமாற்றம் முறையை விவசாயிகள் பின்பற்றியதால் பணத்தை வைத்து உணவை வாங்க முடியவில்லை. பிறகு அவர்கள் அனைவரும் விவசாயிகளிடம் உதவி கேட்டனர். ஆனால் விவசாயிகள் அவர்களுக்கு உதவ மறுத்துவிட்டனர். நீங்கள் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மதிக்கவில்லை. நாங்கள் கஷ்டப்பட்ட போது நீங்கள் எங்களைப் பற்றி கவலைப்படவில்லை. பிறகு எதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அது மட்டுமல்ல, நாங்கள் பண்ட பரிமாற்றம் முறையை பின்பற்றி வருகிறோம், ஆதலால் உதவ முடியாது என்று சொல்லிவிட்டார். பிறகு அவர்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்தனர். அவர்கள் விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்டனர். பிறகு எல்லா விவசாயிகளும் தங்களிடம் இருந்த உணவை பகிர்ந்து கொடுத்தனர். அந்த பஞ்சம் அனைத்து மக்களுக்கும் ஒரு பாடத்தை கற்பித்தது. அது விவசாயிகளின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு உணர்த்தியது. அது விவசாயத்தை மதிக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு சுட்டிக்காட்டியது. அந்த பஞ்சம் முடிந்த பிறகு மக்கள் விவசாயிகளை மதிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் விவசாயிகளுக்கு உதவி செய்யத் தொடங்கினார்கள். அவர்கள் விவசாயத்தை பாதுகாக்கத் தொடங்கினார்கள். அந்த நாட்டில் விவசாயம் மீண்டும் செழித்தோங்கியது. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. எனவே விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும்.